ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவளந்து எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் ரேஷனில் வாங்கின அரிசியில் அரைச்ச மாவு தான் இது. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஜல்லடையில் கொட்டி குருணைகள் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் அதை நல்லா உடச்சி விட்டுட்டு சலிச்சுக்கணும். மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதையும் அரிசி மாவு கூட சேர்த்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு எள்ளு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாக இருக்கணும், அதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பொருட்களையும் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சூடான எண்ணெய் சேர்த்துருக்கனால சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும். அதையும் நல்லா உடச்சி விட்டுட்டு கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். எந்தளவு மாவு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் சூடான தண்ணி சேர்த்து பிசையில பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் முறுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். சேர்த்தோம்னா கொழப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். முறுக்கு பிழிகிற குழாயில் நல்லா எண்ணெய் தடவிடணும். இந்த மாதிரி நல்லா தடவுனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து தேவையான அளவு மாவை எடுத்து லைட்டாக உருட்டிக்கணும். அப்பப்போ மாவை எடுத்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சிட்டோம்னா மாவு காஞ்சு போகாமல் இருக்கும். முறுக்கு குழாயில் பகுதி அளவு மட்டும் நான் மாவு வைக்கிறேன். அப்போ தான் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழாயில் சைடில் எல்லாம் கேப் எதுவும் இல்லாமல் மாவை நல்லா அழுத்தி விட்டுருங்க. நம்ம வீட்டில் இருக்க அரிக்கரண்டியில் இந்த மாதிரி முறுக்கை நல்லா சுற்றி விட்டுட்டு கடைசியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் முறுக்கை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்கை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுறணும். இந்த மாதிரி நம்ம பொரிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் மேலே தெரிக்காது. முறுக்கை போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. அப்படி திருப்பி விட்டோம்னா உடஞ்சி போயிடும். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அப்பப்போ திருப்பி விட்டோம்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். எண்ணெயில் நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்குகளையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.